பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறமா 19 வருஷமா சுந்தரி வருதை பையாடா வந்த மயிலாடா வந்த மயிலாடா வந்த மயிலாடா வந்த குமுற கோயில் சேவனை பார்த்து படிக்குது பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மசுர புடுங்கலாம் ஏ மானே மயங்கிறேன் நானே குமுற கோயில் சேவனை பார்த்து படிக்குது பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு வாடி உள்ளதா வாடி வத்தாதும்பா அசனதி வத்தாதும்பா நாத்து ஆளோட போடும் மாமா மயங்கிடலாமா ஓ மாமா மயங்கிடலாமா தூக்க மாத்திரை அளவா போடணும் ஓவரா பண்ணா அப்படிதான் மயக்கம் வரும் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே பெரிய பாலசுப்ரமணியன் நினப்பு மனசுல அப்படியே வந்து பாடி தகத்து எடுக்கிறாரு ஹாய் 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 நீ யாருக்கு நடந்துற பொம்பளை பிள்ளைங்க ஹலோ உங்க உடம்புல சதையே இல்லையா இத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் சூத்துவத்தி முண்டமா இங்க பாருங்க எலும்பு பார்த்தே வந்து குத்துறன்னு வச்சுக்கங்க இங்க இருந்து மேல வரைக்கும் கீழ போறோம் ராஜாண்ண ஒரு 2 கிலோ சதைய வாங்கி ஒட்டி விடு குண்டாயிரும் நீ எந்திரச்சு வெளிய போடா எங்க வந்து கூட்டி வந்தீங்க அல்ல நாடகத்துக்கு தத்திரி முடிச்சவனே வந்தான்டா ப்ரோ இந்த புள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா செட்ல அரைஞ்சு வரும்டா என்னது வர முடியாது வா அகத்தி கொள்ள கட்டுறேன் வர முடியாதியா வேப்பங்குள்ள நீ பேய் விட்டுறாளா பக்கத்துல வா வர முடியாது தொடாதையா வர என் சீக்கு வந்த முடியா அவ்வளவுதான் என் வாய்ஸ் புரிஞ்சா தெரியும் என்னது நீ தொட்டானா வராத சீக்கிரம் வந்துரும் நீ தொட்டா போதும் சொற்கலோகம் முன்னால் வரும் மைனாவே 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 வாவே பள்ளிக்கூடம் போகலாமா சொல்லி சொல்லி காட்டலாமா எல்லோருக்கும் நல்ல வாழும் மைனாவே 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 வா பாப்புன்னு கட்டி பிடிப்பான் தெரியுமா அப்ப என்ன மயத்து நாடத்துக்கு வர அங்க தொட்டாலும் ஆடாத தொடாலும் ஆடாத ஆடுதான் முகர் கடை இது சரி மறுபடியும் பாடல கடுப்பாயிருந்தது ஊக்கம்
नाकु मुकुले लांस पाइपुलोड मेरा किस्तरो मेरे दिसोमो आरे भासुरो दिसु मेरा मेंदुला कुलोड दिसु मारलो ஐயோ பத்திக்கிச்சு போய் புக்கு வாங்கி 10 நாளா உட்கார்ந்து படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கட்டுப்புண்டா எந்திரிச்சுக்க மறுபடியும் பாடி தெரிஞ்சுன எடுப்பது போல் வாய் முகர்கட்டை பண்ணு. நெருப்பை ஏய் இங்க பாரியா அணைப்பும் உன் கண் கொண்ட கீரமுண்ட போடா லூசு முண்டை. காதல் வந்தா சொல்லி அனுப்பு. இன்னைக்கு போய் சொல்லிடு அன்னைக்கு நான் சொல்லி அனுப்புவேன். சைதாப்பேட்டை குரம்பேட்டை பேட்டா ராப் தப்புடா டேய் இந்த கண்டாளிமான அடிச்சு கொள்ள காதல் வந்தா உயிரோடு இருந்தால் நான் மெசேஜ் அனுப்ப ஒரு அடி நீ உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேன். கேட்டு பேசுற கண்டாளிமான உங்களோட அடக்கூட பேச பழகு. இந்த ஆடியன்ஸ் பூரா என்னோட சொந்தக்காரங்க பூரா அதுக்கு என்னப்ப உன்னை இங்க இறக்கி விட்டேன்னா என்ன பேபி சென்னை அப்ப உன்னால உன்னை செய்ய முடியாதுன்னு தெரியுது. என் சிங்கங்களுக்கு அப்புறம் தான் நானே பூராமே அளவுகளுக்கு வளர்க்குறேன் காக்கடா சேது தாண்டா மோளக்கடா. சேது 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 இது சேதுக்காக அவன் ஜீவ சமாதி அடைகிறானே. சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுனாலே எம்கேஆர் வந்து கிருசு கிட்டதனமா பேசுவேன் பாத்தியா. அதுக்குள்ள வளகாப்புக்கு நோட்டீஸ் அடிக்கிறேன். ஏன்டா நாசமா போவேன் கெடுத்து கெடுத்து விடுறேன் அவன். இங்க பாருங்க எதை முகத்துல 5 நிமிஷத்துக்கு முன்னால பார்க்க முடியாது. நீ பார்த்தாலும் அப்படி தெரியும், நீ பார்க்காதே முத. உன்னையும் நான் பார்க்கல, ஆனா உன் புருஷன் போன் போட்டு நீ வைர என்ன வைரா என் பொண்டாட்டி எதுக்கு சிமெண்ட் முடிய தடவுறீங்க ப்ரோ? எனக்கு நீங்க சித்தி வேணும். அப்ப எனக்கு மகனா அப்புறம் என்ன நக்கலுக்கு வர்ற? அப்ப நான் புடிச்சவங்க நீ நாடகத்துக்கு போற வெண்ண கண்ணாடி நிச்ச மாட்டேங்குது. இந்த உலகத்திலேயே நாங்கள் ஆண்கள் புறாங்க அப்படிதான். எப்படிதான் யாரு எல்லாத்தையும் சொல்லாத, நீ நீ ஒரு ஆள் தான் பைத்தியம் மாதிரியே தெரியுற. மாசம் முழுக்க நாங்க சட்டியே போட மாட்டோம். சத்தியா எப்படி வீட்டு பாடம் எடுக்கிறேன் பாரு. எங்க ஆம்பளை பையல பொறுத்தளவு நாங்க யாருக்குமே தொந்தரவு தர மாட்டோம். நிஜமா நீங்க எல்லாத்துக்கும் ஓட்ட சட்டிதான். ஏன்டா இவன் என்ன பிளாட் படத்துல சட்டி வைக்கணும்னா இருங்க ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க நடத்துக்க ப்ரோ. ஹலோ மேடம், மிஸ்டர் குச்சிக்காரி குச்சியா இருக்கிறதுனால அப்படி சொன்னேன். இங்க பாரு, தள்ளி ஒண்ணா பூசணி காத்துறீங்க, திருச்சியா போயிருவீங்க. ஏய் யார் நீ முத? தெரியல. கோழி குக்கர் கோழி அந்த சேவ கோழி. ஏய் மணிகண்டா அண்ணே, நோ வா கடன் செருப்பு அடிச்சு போறேன். ஓகே அப்படியே மூடி. அப்ப நான் அதுக்கு நக்கலுக்கு வந்தேனா? ஓகே சார். ஏண்டாயா பேச விட்டு பேசக்கூடிய பப்புன்னு நினைச்சேன் என்னைய செகுல் அந்துவோம். இந்த உள்ளதான நல்லா இருக்கு. ஆத்தி இப்பதான் அழகா இருக்கிறீங்க. அன்னைக்கு 3 உள்ள தாய் வந்து நின்ட்டா பேசாம இருந்தேன். நீ ஆளும் நல்லா இருக்குங்க. தம்பி அண்ணே வர முடியாது. உங்களை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. தீய வச்சு விடு. மண்ணில் இருந்து வந்து கொஞ்சம் கொளுத்தி விடுறேன். என் ஆம்பளை இட்டு எந்த பொம்பளைக்கு ஏதாவது நடந்துச்சா? பொய் சொல்லாதீங்க. உங்களாலதான் முக்கால்வாசி எல்லாமே நடக்குது. பெரிய தொந்தரவு நீதான். தொந்தரவு இல்ல, வேற கிச்சு கிச்சு தாம்பலாம். கிச்சு கிச்சு தான் மாதிரி வேண்டாலும் அப்படித்தான் இருக்கும். நைட்டு 2 o'clock என்ன பண்ணுவீங்க? லென்த் மூமெண்ட் ஓஸ். ஏய் பொய் சொல்லாத. அந்த மூமெண்ட் லென்த் கிடையாது. தண்ணியை போட்டு குப்புற படுத்துக்கிறதுக்கு என்னத்து நீ லென்த்தா விடுற? அப்படி குப்புற படுக்கும் போது நீ வந்து மல்லாக படுக்க வைக்கணும். என்னதான் மல்லாக்க பரட்டி போட்டாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா படத்தை போட்டு விடணும். அந்த உடச்சே போடுவேன். உன்னை பார்த்தவனே எப்படி எல்லாத்துக்கு பூரா நீர் கசிவு ஏற்படும். ஏய் நீர் கசிவா அப்படின்னா என்ன? ஹீட் இந்த இளநீ. அதனால நீர் சித்திரை மாசம் வெயில் இந்த ஹீட் அந்த தீச்சட்டி. உங்களுக்கு சுட்டு சுட தானே வரும். இல்ல பைப்ல தண்ணியா அவங்க வீட்டு பைப்? நான் வந்து நாகரிகமா பேச வந்திருக்கேன் மேடம். நானும் நாகரிகம் பேசுவேன். நான் வந்து அசிங்கமே பேச மாட்டேன். அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. என்ன தெரியாதுன்னா வீடியோ கால்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்த யாருமே. ஏய் இதெல்லாம் நீ கவனிக்கிற? என்ன மேடம்? என்ன மேடம்?
உங்களை எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்து வந்தது நான் தான். ஏன் அப்ப நீ அந்த வேலையை பாப்பீங்களா? மாமா நீ பாருங்க வேற என்னையா புரோக்கரா? அவங்க வாட்டுக்கு உள்ள தும்மு தும்முன்னு வருவாங்க. அப்ப ரூம் பாயா? ஆளுக்கு ரெப்பண்ட நம்பர் கொடுங்கன்னு சேது. ஆனா என்ன பெண்கள் அழகு, சரிங்க. பெண்கள் இல்லாட்டா ஆமா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கண்டிப்பா. பாத்தியா பெண்களை சொன்ன சத்தத்தை பாத்தியா? நான் எப்பவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். 19 வருஷமா நான் சிங்க கரை இறக்கிருச்சு. யாரு இவரு? அழகா இருக்காரு. யாரு உங்க பொண்டாட்டியா? பொண்டாட்டியா? பூ வாங்கி கொடுக்குறீங்களா? சாரி ப்ரோ, அடுத்தையும் பொண்டாட்டி ப்ரோ. 1 முழம் 15. ஒரு முழம் 15, 2 முழம் வாங்கினா 25 ரூபா. நெஞ்செலும்பு நெஞ்செலும்பு. நீ குஞ்செலும்பு. அத்தா இப்படி ஒருத்தி உங்க ஊருக்கு பூ வைக்க வந்தான்னு விளங்கு மாத்தா. என் மூஞ்சிய பாருங்கத்தா, இருதலாம் முடி மாறிய. ஆனா என்னையத்தான் நம்ம திருமலபுரத்துல மச்சான் பாலமுருகன் நீங்க தப்பா போட்டிய. இந்த பிள்ளைக்கு ஜோடி நான் இல்ல, இவன் தான் கரெக்டா. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நான் வளகாப்புக்கு வரேன். உனக்கு தான் கடல் உள்வாங்கிருச்சா? நீங்க என்ன செய்வீங்க? கடல் உள்வாங்கினா நீ வெளியே எடுத்து விட்டீங்க. அதுக்குள்ள புருஷனுக்கு போன் அடிக்க போயிட்டா வரும். நம்ம ரெண்டும் ஒத்த ஒட்டு நாய் எலும்பு கலைஞ்ச மாதிரி. பூ வாங்கி கொண்டையில வை. மேடம் மேடம் நீங்க சொல்ற இங்க ஹார்மோனியம் வாசிக்கும் டிஆர் மணியன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சொல்லுகிறேன். கிராமத்தின் சார்பாக அதை போட மாட்டாங்க கிராமத்துல இருந்து, அதுக்காக நானே போட்டு. என்னடா உன் பல்லு சிவப்பு கலர்ல ஆயிருச்சு? இதாண்டா யாரு இவரு? அழகா இருக்காரு. இவர் ஜெராக்ஸ் இடத்துக்கு போய் ஜெராக்ஸ் மிஷினே போச்சு. உங்களோட அந்த வத்தியா கட்டபொம்மன் நடிகர் நிரூபிச்சிட்டான் பாரு. மேடம் இந்த மேடத்தை நீங்க பத்தியா எட்டி பாக்குறேன், கிணத்துல தண்ணி இறைக்க பாக்குறேன். போயிடாத தண்ணியே இறைச்சிருவேன், கெட்ட ரோக்கருவேன். இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிறாரு. நான் அழகா பத்தி உனக்கு தெரியுது, இவனுக்கு எங்க தெரியுது? ஆமா சித்தப்பாய், மருதமணி கண்ணை எல்லாரும் பாருங்களேன், சுண்டி இல்ல பொன்றாங்க. பெரிய பாலசுப்ரமணி இருமுண்டாய். மருதமணிக்கு இந்த பிள்ளைக்கும் பிள்ளை வரந்துச்சுன்னா ரொம்ப கோபக்காரா இருப்பாரோ? ஏய் இவன் மெட்ராஸ் நாங்க வந்தா ப்ரோ, கோணாம்பட்டியா கரும்பட்டியா? நாங்க மதுரைக்காரன், பூராமே பசங்க தான். ஆனா எங்க 2 பேத்துக்கு பிள்ளை வரச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஏய் உனக்கு பிறக்காம சரி. அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாக்கணும். முறிய எங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். பத்தியா அவனை சொன்ன போது சமாளிக்கிறேன். பத்தியா பத்தியா அந்த கண்ணை பாத்தியா? இந்த நாடகத்தில் 2 பவுன் போட்டதால மருதமணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொண்ணோட போது பார்த்தா அதை அவசரப்பட்டாரு. வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு திருமலை இங்கே பப்புலாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு குந்தாணி பிள்ளை உனக்கு நான் போட்டேன்டா. குந்தாணி பிள்ளை என்ன முதல் சொல்றது, அவனை சொல்றடா. இங்கே சிரிப்பு நடிகராக நடிக்கும் எனது அண்ணன் மருதமணி அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. அந்த போட்ட துண்டை வாங்கிட்டு போங்க மச்சான், திருந்த மாட்டேன். போட்ட துண்டை வாங்க சொல்லாத, எங்க அப்பா சொல்லி விட்டார். திருமலபுரத்துக்கு போறடா உனக்கு துண்டு விடுவாங்க.
எனக்கு ஒரு துண்டு கேட்டு வாங்கிட்டு வாடா முக்குளத்தர வம்சத்துலன்னு சொல்லி விட்டுருக்காரு. எதுக்கு கோமணம் கட்டவா? கட்டிக்கிட்டு குளிக்க துண்டு இல்லையா? இங்கே மிருதங்க சோன்றிருக்கும் எங்களது கோயிலுப்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த தம்பி மணிகண்டவன். எல்லாரும் ஒண்ணுதான்டா, ஒரே வேலை தாண்டா வந்திய. போடா கட்டு அண்ணே ராஜேந்திரன் அண்ணே, இந்த செல்வம் வாங்கிக்கப்பா. குடுக்காட்ட கட்டப்பையில எடுத்து போத்திக்க. மச்சான் வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி மண்டையில ஒரு அடி அடிக்க மச்சான். சத்து சத்துன்னு அடிச்சு 5 பேர் பதியது. காலக்கலைஞர் சண்முகம் அவர்களுக்கு டான்ஸாக நடிக்கும் அன்பு சகோதரி டான்ஸாக நடிக்கும் அன்பு டார்லிங் ரஞ்சிதா அவர்களுக்கு. அது பல்ல பாரு எரச அடிக்குது ஓட்டைக்கு. ரஞ்சிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அத பத்தியா அன்னதான பொட்டனை கொடுப்பாங்க பாரு. பொட்டனம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கெல்லாம் ரெண்டு பேரும் முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறமா நான் வரேன். என்ன எதுக்குனாலும் நான் அதுக்கு இருக்கேன். நான் அப்புறம் நான் என்ன புடுங்குறதுக்கு வந்திருக்கேன். உனக்கு ஒரு மைக் வச்சுக்க. புரியுற மாதிரி பேசுடா, தப்புண்டா அடிச்சுக்குவேன். ஏன் கொத்தனாரா இருந்தீங்களா? எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பணியாளர் பேச விடுங்க மிஸ்டர் கடல் நண்டு. அதான் அத வாய பாரு, கடல் நண்டு வாரியா எத்துப்பல ப்ரோ. எங்களுக்கெல்லாம் இங்க பேசுனா கமுதி கேக்குதா? அதே மாமே செட்டு கமுதிக்கும் கேட்கும், தூத்துக்குடி கூட கேட்கும். அழகிருச்சுனா பொன்னாடி பத்து கௌரவப்படுத்திய கௌரவப்படுத்திய எக்கும் இல்லாம நீ ஏன்டா அப்படிலாம் பண்ற? நீ உணர்ச்சி வசப்பட்டியா ப்ரோ? திருமலைபுரம் அன்பு தெய்வீக திருமணம் ஒன்னா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தாரர்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அஜயன் முருகனுக்கு ஒரு துண்டு, தேவர் மீடியா என் உறவுகளுக்கு ஒரு துண்டு போடுங்க. நேத்து போட்டீங்களா? நேத்து முறிய இங்க வந்தேன், நீங்க தூக்க வச்சுட்டே போங்க மச்சான். போய் இடத்த முடிச்சுக்கோங்க. சரி அதுக்கு சரியா எடுத்து வந்திருக்கா 10 துண்டுதே. அப்படி அங்க போட சொன்னா என்ன துண்ட போடுவாங்க? இதுவரை நான் காய்ச்சி வந்திருக்கேன், அதை வாங்கி அங்க முருகனுக்கு போட்டுவிட்டா பிராங்க வருது. போடா, ஒரு நாளைக்கு முருகனுக்கு போடல. நான் சொந்தக்காரங்க தானே, அம்மா சொந்தக்காரங்க. ஆனா இந்த வெள்ளை துண்டை கண்டுபிடிச்சவன கண்ட ஏன் வண்டி ஓட்டுருவியா? இல்ல இந்த தண்டை 50 ரூபா 70. ஏன் ஏன் இதை வெறி கொள்ற மிஸ்டர் காட்டாம இருக்கான்? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏன் ஆய் தெரியுதா? பப்ளிக்ல கட்டிட்டு குளிக்க முடியல. ஏன் பூரா வழியே தெரியுது. முண்டை தாப்பால போட்டு குளி, எவனுக்கும் தெரியாது. சரி அண்ணன் மண்டி போட்டு என்ன பண்ணும்? வண்டி ஓட்டும். நல்லா வாயில வந்து பள்ளி குத்தி உடம்பு. நம்ம ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ். காசை வெட்டி போட்டுருவேன். அவன் என்ன நோங்குற? அப்புறம் அவன் வந்து நீ வாழ்க்கையை சீரழிச்சுட்டே அப்புறம் ரத்த கண்ணீர் வடிச்ச ஏய் அதையே நீக்குற படம் பார்ப்பேன். அந்த படத்தை எடுத்து கொடுக்கறவனே வேந்தேன். போடா முட்டு போடா. எல்லாத்தையும் குருநாதர் அடிக்கிறான். அப்ப இன்னைக்கு காணா வழக்கு, இன்னைக்கு கமுதி பஸ் ஸ்டாண்டு இவனை வச்சு நாடகம் நடத்தி ஏன்னா நம்மள பாக்குறாள் என்ன நம்புறாள். ஒரு லூசு, நான் ஒரு லூசு. நம்மளோட சேர்ந்த காலமங்கலம் முறிய ஒரு லூசு. நம்ம எல்லாத்தையும் நம்ம 2 வார்த்தையும் வேணும்னு சொல்லி போட்டு பாக்குறாங்க. இவங்களும் ஒரு லூசு. ஏண்டா இதுவரையும் நீ என்னடா புரியுற மாதிரி பேசிருக்க, என்னடா புரியுற மாதிரி பாடி இருக்க? எனக்கு தெரியும், புரியுற மாதிரி பேசுனா அடுத்த வருஷத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க. போன வருஷம் என்னமோ பாடிட்டு போனேன், இந்த வருஷம் கூப்பிட்டு அந்த பாட்டை பாட சொல்லணுன்றதுக்காக அப்படியே புரியாத மாதிரி பேசுறேன். பாட்டு பூராமே உண்மையை தான் பாடுவேன். ஆமா இன்னைக்கு ராமேஸ்வரம் தூத்துக்குடி
அப்படியா? திருப்பாதி திருப்புவானா? பாட்டுக்கு பாட்டு, போட்டிக்கு போட்டு, ஆட்டத்துக்கு ஆட்டம், அத்தனை ஓகே. போட கப்பக்கால முண்டை என்ன இப்படி ஆடுவார் சவால்ல சவால். இப்ப நான் மாட்டிக்கிறேன், உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு ஆலா புலாக்கு செங்க கல்லு, முண்டு கல்லு, உடகல்லு. பரவாயில்லையே, தேறிட்டானே. ஒருத்தன் சொல்லி சொல்லி கொடுக்குறான். இப்ப மாட்டிக்கிறேன். காலாம்புலா சிங்கம் திருமெராலிலும் ஓஞ்சி கடப்பாறை நடத்து போடுவேன். வாடுறா டேய், கிண்ணிக்கொலி மண்டா வாடுறா. ஒத்தையில பொறியனைய அத்த மக புள்ளே, ரெட்டையில பொறையடிய அத்த மக புள்ள. இது பாட்டு தாண்டா. நான் அப்பச்சி ஒரு செகல் தரிக்கேன் பாட விடுங்க ப்ரோ. ஒத்த கல்லு, ஒத்த கல்லு. செத்தறந்து பேசணுமா திருமரமுள்ள ஏன்டா கடைசி வரைக்கும் என்ன என்ன ப்ரோ செக்யூரிட்டி மாதிரி நான் கிட்டி பிடிக்க கூடாதா? நான் தான் இன்சார்ஜ் ப்ரோ. நீங்க வந்து வண்டி நின்றா தள்ளி விட போய் எல்லாமே செய்வீங்க. தள்ளி விடவா புடிச்சு விடவா? ஒரு மயிர் வேணும் சம்பளத்துக்கு உன்னை அடிச்சு அடிச்சு கை காய்ச்சி போகுது. நீ மண்டையில அடிச்சுட்டு போ. செத்தறந்து பேசுவோமா நம்ம முக்குளத்தோர் என்ன ஒத்தையில பொறியலைய அத்தமுள்ள செத்தறந்து பேசுவோமா இது சமயபுரம் என்ன பேசுவோமா சமயபுரம் என்ன பாட்டு பாடி ஆடத்தான உனக்கு பின்னாடி காலி பண்ணிடும்னு நினைக்கிறேன். காலியே பண்ணனாலும் ஆவியா உன் கூட ஆடிக்கிட்டு இருப்பா. மங்காத பொழுதினிலே அலநடகலையிலே எத்தனைக்கு செத்து வைக்கும் சமயபுர வாசலிலே எத்தனையோ செத்து வைக்கும் சமயபுர வாசலிலே. என்ன இது நெருங்குடி? ஏய் ஒட்டு மசரம் முண்டை ஒட்டு மனுஷன் உனக்கு தேவை மனுஷன். அந்த ஸ்டெப் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், காலை இழுச்சு ஏந்தணும். ஏந்தினா அப்படியே தகத்தெறிஞ்சு போடுவேன். அப்படி ஏந்தினா தான் அந்த நாளு கட்டி பூடிடா மருதமணி கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் அவன் ஏற்கனவே காம முத்தி போய் நிக்கிறேன். நான் என்ன பாட்டு பாட? நான் என்ன பாட்டு பாட? அதுலயே பாட்டு எடுக்கிற? நான் என்ன பாட்டு அடி ஏதோ பாட்டு ஏதோ பாட்டு என்ன பாட்டு ஏதோ பாட்டு அவ்வளவுதான். 75 ரூபாய்க்கு போன நீ 100 ரூபாய்க்கே போறிய. தம்பி அணியண்டா, 1 ரூபா காசு இருக்கா? இருக்குண்ணே. குடு, கருப்பு சாமி வெட்டி போட்டு வந்து. காசு வெட்ட வேணாம், நம்ம 2 பேரும் பகைய இழுக்க வேணாம். பொம்பளை பிள்ளைக்க சண்டை வேணாம். ஏன்னு நீ போனா போயிட்டு போ, உனக்கு தான் டவர் கிடைக்காது. சண்டையா இழுக்க வேணாம், காசை வெட்டி போட வேணாம். சண்டையில இழுக்க வேணாம், காசை வெட்டி போட வேணாம்.
இந்த குச்சிக்கருவாடி எஸ் ஆயிட்டானே. இன்னும் மிஸ் ஆகிற நீ வாடா, உன்னை கருது கட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கல. உன்னை பார்த்தாலும் எனக்கு சஞ்சி சொல்லுங்க அத்தான். இனிமே என்கிட்ட வராத. ஐயோ இப்படி ஆமா ஒரு நாள் வந்து 7 விட வச்சுட்டேன். எதுல விட்டேன்? சீம சமத்தே ராசாதி நீ திருச்சா காத்தே மகராஜி. சீம சிறுத்தி ராசாத்தி என்ன ஆச்சு? உன்னை நினைச்சா எனக்கு வெறி வெறியா வருதுடா. நான் போனாலும் புடிச்சு எடுத்துக்கிற, நீ போனா அங்க போய் இப்படின்ற என்னடா. நல்ல அழகான பிள்ளைய கொடுத்துருக்காங்க, நல்லா ஆடு, நல்லா கெட்டி முடி. ஐயோ உள்ள கடலை உள்வாங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க தகத்து புடுங்கிறத பாப்போம். கிச்சு கிச்சத்தான் பள்ளம் கைய கையத்தான் பள்ளம் எப்பத்தான் உனக்கு கல்யாணம். கிச்சு கிச்சு தான் பாடம் கிய கிய தான் பாடம். ஒன் பாயிண்ட் திருமலைபுரம் கேச்சர் அவுட் ரைடர் அவுட். வாடா முண்டை முண்டே ஒரு கட்டி பிடிப்பாடா. போடுறா வீட்டுக்கு. எவ்வளோ சம்பளம் வேணும்? 2000 கேட்பியா? நேற்று 3000 கேட்டு அழுதில்லடா. அழுவியா? இன்னைக்கு எவ்வளோ வேணும்? அனாதே உன்னை எரிச்சு விட்டு போயிருவேன். என்ன எறும்பு அடிச்சு விட்டா? என்னாச்சு என்னாச்சுண்ணே? உன்னை நினைச்ச மானே பாட்டை தமிழ்நாட்டிலே கேட்க முடியாது. என்னடா பாடுன? ஒரு பாட்டாவது புரியுது மாதிரி பாடுறா. என்னடா நீ நல்லா பாடுவீங்கன்னா கூப்பிட்டு வந்துருங்க. உன்னை நினைச்ச மானே நான் உருகிறேன் நேவினே. கண்ணீர் வடிச்சு நானா இப்ப கலங்கிறேனே நீரா. உன்னட நினைப்பா உள்ளத்தில இருப்பா மருதமணி நினைப்பா அவளுக்கு வரதா லேசா கடுப்பா. உன்னை நினைச்ச மானே நான் உருகிறேன் நேவினே. டார்லிங் அப்படிலாம் அவசரப்படி என்னை விட்டு போயிடாதீங்க. நீ பொம்பளை நிக்கிறது வரைக்கும் ஆளை என்னை கொலை ஒன்னாலும் பண்ணுவான் பாரு. இது எதுக்கு அம்புண்டையில எனக்கு சுத்தமா அப்படி மாங்குயில பூங்குயில ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும். ஏதோ தகம் வாய பாருங்க.
பண்ணி பீத்து. ஏதோ ஏதோ மோகம், ஏதோ ஏதோ தாகம், ஏதோ ஏதோ மோகம், ஏதோ ஏதோ தாகம். வண்டி பழைய வண்டி இன்ஜின் ஆயில் போக போக தள்ளுது. டிவிஎஸ் முட்டி ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஆயில் வெளியே தள்ளிடுச்சோ. பூம்பாவா கிச்சடி சம்பா கொத்து எடுத்தேன், மத்த கலந்து வச்சு எடுத்தேன், மாமாவே உனக்கு காமெடி பாச விட்டுட்டியா? என்னடாட்டா நீ என்னடா செஞ்ச? நீ என்ன தானே செஞ்ச? எப்படி மட்டும் கண்டுபிடிச்சேன்? நீ வா, நம்மளே வெடி வச்சுட்டு போயிடும். இன்னைக்கு நான் ஒரு தடவை முன்னாடி ஒன்ன மாதிரி என்னை பண்ணி நான் கொடுத்துருவேன். ஏயா வரண்டா பண்ணி சத்தியம் ஒண்ணு செய்ய மாட்டேன். ப்ரோ ஏய், யாராவது ஒரு நாள் பண்றீங்கன்னு உள்ள போவா. இருங்க மேடம், இப்பதான் கடை திறந்திருக்கேன். இப்போதான் இது வரைக்கும் திறக்கவே இல்லையா? நேரத்துல இருந்து 2 ரூபாய்க்கு தான் ஓடி இருக்கு. வாங்க நீ வாடா, இருந்தாங்க கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. என்னடா பிஆர்சி கண்டக்ட் மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்க? எனக்கு தெரியாதடா. என்ன தெரியாதா? பயப்படாம போ. போகவே வேணாமா? பயமே உனக்கு வேணாம். ஏன்? அவன் நீ வா. முரட்டாளு. சரி, சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிட்டேன். நீ அப்புறம் நான் போகல. ஆமா, நான் ஏறவனே இறங்கிறேன். ஒரு 3 நாள் அங்கனே உழ வச்சு படுத்து கிடப்பேன். இங்கதான் ஆடு மிதிச்சதுதான் அகத்து குழஞ்சு போகவேன் பாடா படுத்துறேன். என் மேல தப்புதே. அன்னைக்கு உன்னை தைலம் தடவை சொன்னேன் பாரு. நீ வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க. மூஞ்சிய பாருங்க, அந்த லெப்ட் கண்ணை பாருங்க, அப்படியே சுண்டி எழுப்பேன். வீட்டுல எல்லாம் இருக்காங்களா? அதுக்குள்ள யார் சொன்னாரு? பக்கத்துல வந்தோன்னே கிணறு. என்னடா என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? லேச சூடு பண்ணிக்க, குழம்பு நல்லா இருக்கும். என் காலி வேணா போக மாட்டேன்டா திருமணத்துல. நீங்க நீங்க என்னடி அங்கே? ஏய், எப்பதான் பண்ணுவேன் நான் கேட்கிறேன். அண்ணே உளுந்து தள்ளி விடுறியா? ஏற்கனவே கிரேன் கம்பெனில இருந்தேன். இது வரைக்கும் ஒரு 60-70 டான்ஸ் மேடையில கட்டி பிடிச்சிருப்பேன். உங்க எலும்பு மாதிரி எந்த கும்பலைக்கு இல்லை. கும்பலையா என்னன்னு எனக்கு சந்தேகம். எல்லாமே எலும்பா இருக்கு ப்ரோ. எலும்பு சோம்புவே அவன். என்னோட சேர்த்தாரே சொல்லாதண்ணே, நல்ல வழியா இருக்கு. 2 தடவை தரேன். உங்க வீட்டுல ஓட்டு விட சென்ட்ரிங் வீடு எனக்கு ஹீட் ஆகாது. எந்த நேரத்துல எவ்வளவு பேசுற ஓட்டு வீடு காரணம் எனக்கு என்னையும் போகல மட்டும் அது வெறி ஒன்றுச்சு அந்த கச்சக்கல் வாட்டு. அண்ணே இப்ப சீவச மாதிரி அடைஞ்சிருந்தேன். ஒரு நாள் அகோரி வேஷம் போட்டேன் பாத்தீங்களா? ஐஸ் ரூமுன மாதிரியே இருந்தேன். எங்க காணா இங்க வாங்க மேடம், நான் அவனை சமாளிக்கணும். நான் வெறி விடுறேன். அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நம்ம நல்லா இருடி பாவி. எங்க பெட்டில் படுக்குமே பாயில படுக்கணும்.
சூடு பிடிச்சிருச்சா? என்னடா நீ சொல்லலைன்னா எனக்கு உறுத்துதுடா. கக்கிரு நாகப்பாம்பு நவ ரத்தனத்தை கக்குற மாதிரி கக்குறா. ஏன் நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் பாதுகாப்பு அவசியம் எனக்கு. எதுக்கு அது எதுக்கு ஒண்ணு நான் கேவலப்படுத்த? நம்மளுக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரிஜினல் ஆட்டுக்கடா தான் போடணும். ஆமா, வயக்காடவே விடுவோடையா? ஐயா வந்திருந்தீங்கன்னா என் மேல கொலக்காசு போடுங்க. குளத்து கூட உள்ள ஒரு தாய்க்க மாட்டேன்டா. ஆம்பளை பிள்ளை உனக்குதான் கடா ஒரு கடா வாய் வந்துட்டாரா? உங்களுக்கு பொண்ணே கிடையாது. எனக்கு மில்க் ஒத்துக்கிறாது ஃபர்ஸ்ட் நைட். காலமாடு ரேஞ்சுக்கு என்ன பண்றோம்? அண்ணே போயிருச்சுனே. அது எவ்வளவு நேரம் பொறுமையா இருப்பாங்க? யாராவது பொறுமையா இருப்பாங்களா? நம்ம 2 பேரும் அந்நியம் நடந்துக்குறோம். சீக்கிரமா பண்ணி தொலைங்க. எனக்கு அப்புறம் அண்ணே இந்த வாட்டை நான் பண்ணலைன்னா நீ செல்ஃப்டேன் எடுத்து கையில வச்சுக்கிறேன். பேச்சுக்கு சொன்னேன். நான் அரைச்சு சொல்லி உண்மையிலே பயிர் மேனே செய்ய மாட்டேன். உண்மையிலே செஞ்சிருவேன். எத்து போல குடிக்க முடியாப்பா. இப்ப பாரு அப்படி பண்றேங்க. முதல்ல வரும்போது சேலை வேணாம், நைட்லையும் விட்டு வரேன். ஏனே நாளத்து வர்றது கமலி பேசுற 4 வார்த்தை கூட்டு நீங்க கொஞ்சம் கட்டி பிடிங்க மச்சான். உனக்கு அவர் அரண்டாரு. எனக்கு எந்த உறவும் வேணாம். நீ எப்பயும் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏன்டா நீ சந்திரமதி மாதிரி அழுகுற? வசனம் மறந்து வச்சா? அண்ணே அண்ணே ஸ்கேன் எடுத்துருவாங்க, செல்ஃபி எடுத்துருவாங்க. என்னடா இருக்கு? இப்ப பண்ணலன்னா நீ பண்ணிக்க. நம்மளுக்கு வெளியில இருந்து கட்டடம் போடணும். நீ என்ன முதல்ல உள்ளுக்க போறா? கட்டடம் வளருமாடா? வண்டி எடுத்து மரியாதை நீ எப்பயும் பண்ண மாட்டா. பூரா இளைஞர்கள் பூரா நீ நல்லா நொன்னு முகம் என்னடா அப்படி அறிஞ்சு சாரப்பாம்பு மாதிரியா? அண்ணே இப்பயே பாத்தியானே கள்ளத்துறவு பண்றான். கள்ளத்துறவு பண்ணாம நீ பெரிய அந்த கட்டிக்கார போடா. அண்ணே 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 நான் என்ன செய்ய? இப்படி முதல்ல சொல்லியிருந்தா நான் வாத்தியாரா இருந்திருக்கேனே. நீ எதுக்கு சொல்லிக்க என்ன செய்ய? ரைட் அப்புறம் ஆஃப் பண்ணு. ஐ லவ் யூ அண்ணே. ஐ லவ் யூ எடுத்துறது மாதிரி இருக்காங்க. காய்ச்சி போனவங்க இருப்பாங்களா? அந்த பிள்ளைலாம் தயாராக இருக்கு. அது தயாராகி ஒன்று அப்படிதான் என்னங்க எனக்கு சத்தியமா தெரியாது. ஐ லவ் யூன்னு என்ன சொல்லு. ஐ லவ் யூ என்னன்னு கேட்குறேன் சொல்லு. இது வரைக்கும் நான் அப்படிலாம் எதுவும் கேட்டதில்லை. ஐ லவ் யூன்னா நான் உன்னை காதல் பண்றேன். காதலா? நீ காதல வந்து நான் மூக்கல பண்றேன். நிறைய படம் பார்த்துருக்கேன். அந்த கம்மாக்கார திருமணபுரம் கம்மாக்கார ஓரத்திர கண்ணாத்தா என்ன கண்டிருக்காம போனீங்க நீ சின்னப்பா. சும்மா
ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு கண்டு ஒரு சின்னத்தா எல்லாம் என்ன ஏசுது என சமக்காலே அடிச்சது போல் பேசுது அறியாதையா எந்த வாழ்க்கானது இன்று உன்னாலதான் நல்லா ஆகி போனது அந்த கம்மாக்கர திருமணபுரம் கம்மாக்கர வரத்தில ப்ரோ சேது ப்ரோ நீதான் உண்மையை சொல்லுவேன் அவங்க ரெண்டு அன்னி உன்னியமா இருந்தாங்களா ஏய் எவாட வரைக்கும் விட்டு மாட்டேன் அந்த பையன் நேத்து பையன் சொல்றேன் மூத்திரத்தை குடி நீ அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சா இல்லையாடா அவரை சுண்டு வரல கூட மேலப்படல அப்புறம் காலத்துக்கே போட்டாங்க தம்பி அடுத்து நான் பாடும்போது கட்டி பிடிக்கும் போது டக்குன்னு கட்டிருங்க அவனை அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன் பாட்டை எதில் விட்டேன் பாயில இவன் திருந்தவே மாட்டான்டா சாதிசனம் முக்குலத்தர் சாதிசனம் எல்லாம் என்ன ஏசுது சமக்காலே அடிச்சது போல் பேசுது என்ன டக்குன்னு காக்கா எருத்தடிச்ச மாதிரி நிக்க கட்டி பிடிக்கல ப்ரோ அவன் கட்டி பிடிச்சாதான் மாட்டிருப்பேன் கட்டி பிடிக்கல ஒன்றை நேரம் தெரிச்சு போவோம் பலமுறை மஞ்சன் கட்டி பிடிச்சானா நீங்களும் இதே கம்பெனி தானேயா அவர் இருந்தா அந்த பிள்ளைய அவன் செய்யட்டு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு என் மச்சான் எறிட்டார் பாட்டு மறந்து போச்சாடா மறுபடியும் வருவோம் எனக்கு தெரியும் நீ பொத்து நீ அங்க பண்ணினா அந்த காணை உடிச்சு பாட மனசு விளையாட இங்க தான்டா கண்ணு போகுது நிக்க வாடா நீ இப்படி நில்றா அந்த கருப்பனால சத்தியமா கூட சொல்றேன் அந்த பிள்ளை நான் கட்டி பிடிக்கவே மாட்டேன் அப்படி சந்தேகப்படாத நான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேப்பா ஐயோ 10 நான் சந்தேகப்பட்டேனே எடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டு கேப்பிள் எழுதிட்டியாடா வாங்கி வச்ச தனி ஒண்ணும் வாங்குது அந்த தேவரையா காலடியில தினங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அது தேவரையா காலடியில் தினமேங்குது கண்மணிய பொழுது சாஞ்ச நேரமாகுது நான் காத்திருந்து என் கண்ணோகுது அந்த கம்மாக்கர திருமணபுரம் கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா அந்த 300 ரூபாய் எடுத்துக்கூட நீ வீட்டுக்கு போடா நான் எவ்வளவு நேரம் தான் அந்த செக்யூரிட்டி வேலை பார்க்கறது நான் ஒண்ணுமே செய்யல சூத்து ஊத்தி முட்டை அதுக்கு இங்க போவாரு சீமக்கரில் போறீங்களா நான் வேலையை முடிச்சு விட்டேன் நான் எதுக்கு வந்தேன் ஒண்ணுமே பண்ணலைங்க பாட்டு ஒரு வாரம் ஆகும்டா முடியும் நாளைக்கு இளையராஜா வந்து மேடைக்கு வந்துருவேன் அது வரைக்கும் பாடிக்கிட்டே வாங்கி வச்ச தாலி ஒண்ணும் வாங்குது அந்த தேவரையா காலடியில் தினமேங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது நான் காத்திருந்து என் கண்ணு எனக்கு பாட்டு ஒப்பல போங்க இவன் மேலே எனக்கு கொடுத்துட்டே இப்ப எதடா முத்தம் கொடுத்த அப்படின்னு எதடா கப்ளிங் அடிச்சு போச்சுடா காதல சொல்லு காதல் சொல்லுங்க ஐயாடா சொல்லி ஓனா மாட்டேன் எல்லாருமே
சொல்லுமா ஒட்டுமா சொல்லு. உங்களுக்கு தேவை மசனா நான் கேக்குறேன். காதல சொல்லவே வேணாமா? சொல்லுங்க. பிள்ளையார் ஒரு நினைச்சிட்டேன். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ணு சவக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஒண்ணு நினைச்சு கண்ணு சவக்குது சும்மா சும்மாடி சமத்து பூ எடுத்து ஏன்டா மண்ணை வரைச்சு ஊத்துற? Continue song, madam. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஒண்ணு நினைச்சு கண்ணு சவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிக்கடி சாமத்து பூவு சொல்ல முடியல இல்லையா? நான் கூட அதுக்குள்ள புள்ள வந்துருச்சு நினைச்சேன். சாமத்தை காத்து அடிச்சது சாதையில் மனசு கணக்குது கொண்டு கட்டு நீரும் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி ஒண்ணு நினைச்சு கண்ணு சவக்குது சும்மா சும்மாடி ஆழவிலை நான் சொல்லவா பசும்பனிலே பிறந்த மகள் கரைய கீழையா அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் ராமையா பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா இது கேட்ட நெஞ்சில் அங்கு முத்தடக்கம் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்பனிலே பிறந்த மகள் கரைய கீழையா அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி நம்மரவ சீமையில கண்டவர் நாணமணி தென்பாண்டி சீம தேசத்துக்கு ரோசா தேசத்துக்கு ரோசா செந்தில் வடி வேலு என் தலையில் ரோசா பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா சொத்து பத்து கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து 10 கோடி உண்டு பற்று
அமைந்ததில்லை. சொந்த பந்தம் இப்படி சொந்த பந்தம் கோடி உண்டு பந்தம் என்ன சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு செவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு பசுபணியிலே அங்க பசுபணியிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தாளையா இதை கேட்ட நெஞ்சு அங்க ஊத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவளுக்கு திருமலைபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் அன்பு மச்சான் பாலமுருகன் அவர் சார்பாக பொன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். வா வா ஸ்டாண்டு பக்கத்தில் ஆள் இல்லை, யாரும் கட்ட மாட்டாங்க. வா தேவர் மீடியா அன்பு உறவுக்கு பொன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார். ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இங்கே நினைப்பு மணியை மாள் அதை வென்று முடிப்போனாரு மாள் பூமியை வெள்ள ஆயுதங்களுக்கு போக்குவரத்து கோளுக்கு பொருளோ போன்றவர்களுக்கு ஆசிரியர்